ஓம் யோ பிரம்மாணம் வேததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மணே. ஆறாவது அத்தியாயத்தில் 289 ஸ்லோகம் படிக்கலாம். ஜகச்சித்ரம் ஸ்வச்சைதன்யே படே சித்ரமிவார்ப்பிதம் மாயையா ததுபேக்ஷ்யைவ சைதன்யம் பரிசேஷ்யதாம். ஜகச்சித்ரம் ஸ்வச்சைதன்யே படே சித்ரமிவார்ப்பிதம் மாயையா ததுபேக்ஷ்யைவ சைதன்யம் பரிசேஷ்யதாம். பஞ்சதசி ஆறாவது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். சித்திர உதாரணத்தில் ஆரம்பித்து ஆகாச உதாரணம், ஜீவ விசாரம், ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம், பிறகு மாயா விசாரம், பிறகு ஈஸ்வர விசாரம் பண்ணார். பிறகு ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள குழப்பத்தை சொல்லி பிறகு ஈஸ்வரனையும் பிரம்மனையும் விசாரம் பண்ணார். பிறகு பிரம்மன் அத்வைதம் சைதன்ய சுரூபங்கிற கருத்து முடித்த பிறகு கடைசியாக ஜீவன் முக்தி விசாரம் வந்தது. அந்த ஜீவன் முக்தி விசாரத்துக்கு பிறகு அதில் உள்ள குழப்பங்கள்லாம் சொல்லி எது ஜீவன் முக்தி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக 3 சாதனைகளில் நின்னார். 3 சாதனைகள்: விவேகம், உபரதி, ஞானம். இந்த 3னுடைய தன்மைகள், சொரூபம் எல்லாம் சொல்லி அதனுடைய சொரூபம் என்ன, அதுக்கு காரணம் என்ன, அதனுடைய பலன் என்னெல்லாம் சொல்லி பார்த்துட்டு 3 சாதனைகளை முக்கியமாக விளக்குனார். அதில் எது பிரதானம்னா ஞானம்தான் பிரதானம். ஞானத்துக்கு துணை புரிகிறது வைராக்கியம், உபரதி. இந்த உபரதி வைராக்கியத்தில் எல்லா சாதனையும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பிறகு வைராக்கியமும் உபரதி ஒரு பாற்று, ஞானம் ஒரு பாற்று. ஞானங்கிறது மோட்சத்தை கொடுக்கும், வைராக்கியம் உபரதி அந்த ஞானத்துக்கு துணை புரியும் அப்படிங்கிற கருத்து சொன்னார். இதில் வைராக்கியமும் உபரதியும் இருந்து ஞானம் இல்லாவிட்டால் அவனுக்கு மோட்சம் கட்டாயம் கிடைக்காது. நிறைய தவமெல்லாம் பண்ணியிருக்கான், சாதனை பண்ணியிருக்கான், பெரிய தபஸ்வியாக இருக்கான், ஆனால் ஞானத்துக்குள்ளே வரலேன்னு சொன்னால் அவனுக்கு கட்டாயம் மோட்சம் இல்லை, மறுபிறவி உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்றவங்களை காட்டிலும் சந்தோஷமாக இருப்பான், நிறைவாக இருப்பான். ஓரளவுக்கு முழு நிறைவு ஞானத்தில் தான் கிடைக்கும். ஆனால் கட்டாயம் அடுத்த பிறவி உண்டு, இல்லாட்டி வேற உயர்ந்த லோகத்தை அடைவான், சொர்க்கலோகம் போன்ற பெரிய லோகங்களை அடைவான். நல்ல தபஸ்வியாக இருந்து ஞானம் அடையலைன்னா, இல்லைன்னா அடுத்த பிறவியில் இங்கேயே அதுக்கு வேண்ட சூழ்நிலையில் பிறப்பான். ஆனால் இங்கே இருக்கும்போது தவ வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவன் மற்ற உலக வாழ்க்கையில் வாழ்கிறவங்களை விட சந்தோஷமாக இருப்பான்.
இது ஞானம் இல்லாம வைராக்கியம் உபரதி இருந்தா. வைராக்கியம் உபரதி இல்லை, ஞானம் இருக்கு. அது எப்படி இது இல்லாமல் ஞானம் வரும் அப்படின்னா, ஓரளவுக்கு இருந்து ஏதோ பூர்வ ஜென்ம வாசனையில் ஞானம் அடைஞ்சிருப்பான். அடைஞ்சப்புறம் அந்த இருக்க வைராக்கியத்தை கூட காப்பாற்றாம அந்த சாதனைகள்லாம் தொடராமல் விட்டுட்டான்னு சொன்னால் அவனுக்கு மோட்சம் கட்டாயம் உண்டுங்கிறார். அடுத்த பிறவி பிறக்க மாட்டான். ஏன்னா அறியாமல் போயாச்சு. பிறவிக்கு காரணமே அறியாமை தான். ஆனால் அந்த தவ வாழ்க்கை இல்லாததுனால அந்த உபரதி வைராக்கியம் ஜீவன் முக்தி இருக்காது, விதேக முக்தி இருக்கும். இந்த உலகத்தில் வாழும்போது துக்கப்படுவாங்கிறார். ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த வேலை செய்யாது. அந்த நேரத்தில் ஞானம் மற்ற நேரம் வேலை செய்யும், பிரச்சனை வரும்போது வேலை செய்யாது. அப்படியெல்லாம் கூட இருக்கும். மறந்து போதில் வாய்ப்பாடெல்லாம் அது மாதிரி சும்மா இருக்க நேரம் வரும், தேவையான நேரம் வாய்ப்பாடு ஞாபகத்துக்கு வர்றது. அது மாதிரி ஆயிருங்கிற கருத்து சொன்னார். பிறகு வைராக்கியத்தினுடைய எல்லை எது, உபரதியின் எல்லை எதுன்னு பார்த்தோம். பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய சுகம் கூட வேணாம்னு ஒருத்தன் ஒதுக்கின புல்லில், அதாவது அவர் காய்ந்த புல்லை போல இருக்கிறதுலே சுகந்தரக்கூடிய பெரிய உலகம் எதுன்னா பிரம்மலோகம். சொர்க்கலோகத்தை விட அதிக சுகந்தரக்கூடிய லோகம் பிரம்மலோகம். அதை கூட காய்ந்த புல்லுக்கு நிகராக துச்சமாக நினைக்கிறது வைராக்கியத்தினுடைய உயர்ந்த எல்லை. உபரதின்னு சொன்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியாக இருக்கக்கூடிய பழகிறது உபரதியின் எல்லை. ஞானத்தின் எல்லை எதுன்னா, இந்த உடம்பை நான் ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஞானத்துக்கு முன்னாடி உடம்புல தான் எல்லாத்துக்கும் அபிமானம் இருக்குது. யார் எல்லாரும் நினைப்பான், நான் யாருன்னு உடம்பத்தையும் சொல்லுவான். அதில் ஸ்ட்ராங்காக எண்ணம் இருக்குது. நான்னா யார், இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ இடம், இன்னார் மகன், நான் படித்தவன், இவ்வளோ இடம், இந்த உடம்பை வச்சு தான் எல்லாம் சொல்லுவான். அதில் ஸ்ட்ராங்காக இருப்பான் ஒரு அறியாமையில் இருக்கிறவன். அதே அறிவு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த உடம்பு நான் இல்லை, இதுக்கு ஆதாரமான ஆத்மாங்கிறதுல தெளிவாக எப்போ இருக்கோ அது ஞானத்தின் எல்லைன்னாரு. இதெல்லாம் மூணி சொல்லி முடித்த பிறகு கடைசியாக ஜீவன் முக்தி விசாரத்தில் என்ன சொன்னார்னு சொன்னால் 287 288 போன கிளாஸில் பார்த்தோம். ஞானிகள் பலவிதமான வாழ்க்கை முறை இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் சந்தேகம் வரலாம். என்ன எல்லாம் ஒரே ஞானத்தை பேசுகிறீங்க, எல்லாம் ஒரே ஆத்ம ஞானத்தை பற்றி பேசுகிறீங்க. ஒரு ஞானி ஒரு மாதிரியா இருக்காரு, ஒரு ஞானி இன்னொரு மாதிரியா இருக்காரு. ஞானம் ஒன்றா இருக்கு, வாழ்க்கை முறை பலவா இருக்கு. அது எப்படி? ஞானம் அடைஞ்சால் எல்லாரும் ஒரே மாதிரி தானே வாழணும் அப்படின்னா ஒருத்தர் கூட அப்படி இல்லை. ராமகிருஷ்ணர் மாதிரி விவேகானந்தர் கிடையாது. விவேகானந்தர் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கை ஸ்டைல் ஒருத்தர் கூட கிடையாது. ராமகிருஷ்ணர் பரம்பரையிலே வர்றாங்க, அவர் கருத்தைத்தான் ஃபாலோ பண்ணுறோம், அவருடையத்தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒருத்தர் கூட கிடையாது. ஆதிசங்கரர் மாதிரி இன்னைக்கு ஆதிசங்கரர் பரம்பரையில் அவர் வாழ்க்கை ஸ்டைல் யாருக்காவது இருக்கா? ஒரு ஆள் சொல்லுங்க. சுரேஸ்வராச்சாரியர் வாழ்க்கை ஸ்டைல் ஒருத்தர் இருக்கா? வித்யாரண்யர் வாழ்க்கை ஸ்டைல் ஒருத்தருக்கு இருக்கா? அப்போ ஞானம் ஒன்றா வருது, வாழ்க்கை முறை வேற வேறையா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, வாழ்க்கை முறைக்கு ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது வாழ்க்கை முறைக்கு காரணம் பிராரப்த கர்மம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிராரப்த கர்மம் இருக்கு. இன்னாருக்கு இந்த ஊர்ல இந்த இடத்துல இவனை மகனா பிறக்கணும், இவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையில பிராரப்த கர்மமா இருக்கு. பிராரப்த கர்மம் பலவாக இருப்பதால் வாழ்க்கை முறை பலவாக இருக்கு. ஞானம் ஒரே. அப்புறம் ஞானத்தினால என்ன பிரயோஜனம்? பிராரப்த கர்மத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ஞானம் பயன்படும். இவன் எல்லாரும் ஒரே மாதிரி அந்த ஆனந்தத்தில் இருக்க. எந்த பிராரப்த கர்மத்தில் வாழ்ந்தாலும், ஜனகர் அரண்மனையில் வாழ்கிறாரு ஞானி, இன்னொருத்தர் மரத்தடியில் திருவோடுகூடல கையில் பிச்சை எடுத்து வாழ்கிறார், இவரும் ஞானி. ரெண்டு பேருக்கு ஆனந்தம் அதிக வித்தியாசமாக இருக்குமான, ரெண்டு பேருக்கு ஒரே ஆனந்தம் தான் இருக்குங்கிறார். அவர் பட்டு மத்தையில் அரண்மனையில் படுத்து தூங்கினாலும் அவருக்கு என்ன சுகமோ அதே தான் மரத்தடியில் இருக்க சாமி, ஞானியான சாமிக்கு இருக்குங்கிறார். ஏன்னா அந்த மன நிறைவுங்கிறது ரெண்டு பேருக்கு ஒன்றா இருக்கும். இவருடைய பிராரப்த கர்மம் மரத்தடி, அவர் பிராரப்த கர்மம் அரண்மனை. அதுதான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதனால வாழ்க்கை முறையை பார்த்து நீ குழப்ப வேணாம்னு கருத்து பார்த்தோம். அப்புறம் 288 இந்த பிராரப்த கர்ம வசத்தினால வாழ்க்கை முறை வேறாக இருந்தாலும் ஞானத்திலும் மோட்சத்திலும் வேற்றுமை இல்லை, ஞான பலனிலும் வேற்றுமை இல்லை. ரெண்டு ஸ்லோகத்தில் எடுத்து பார்த்தோம். முக்கியமாக ஞானத்திலும் வேற்றுமை கிடையாது. அவனும் அகம் பிரம்மாஸ்மி தான், இவரும் அகம் பிரம்மாஸ்மி. அதில் யாருக்கும் வேற்றுமையான கருத்து இல்லை.
மோட்சம் முக்தியும் ரெண்டு பேருக்கு ஒரே சுகம்தான் இருக்குங்கிறார். அதனால இந்த மோட்சங்கிறது ஞானம்ங்கிறது வாழ்க்கை முறை பலவாக இருந்தாலும் அது ஒன்றாகத்தான் இருக்கும். வாழ்க்கை முறை பலவாகத்தான் இருக்கும். காரணம் பிராரப்தம் பலவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்து 289 90 அதை நிறைவு பண்றார். 289வது ஸ்லோகத்துல திருப்பி என்ன பண்றாருன்னா அதே சித்திர உதாரணத்தை கொண்டு வர்றார். அதே சித்திர உதாரணம் எதில் ஆரம்பிச்சாரு? சித்திர உதாரணத்துல ஆரம்பிச்சார். இப்ப என்ன பண்றாரு? அதே சித்திர உதாரணத்தை இங்க சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்றாரு. 90ல் என்னுடைய பலனை சொல்லி நிறைவு பண்ண போறார். இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா முதல் வரியிலேயே ஜகத் சித்திரம், முதல் வரியில பார்த்தீங்கன்னா ஜகத் சித்திரம் ஸ்வ சைதன்யே பட்டே சித்திரம் இவ அற்பிதம். அதாவது ஜகத் என்ற சித்திரமானது நம்முடைய சைதன்யம் என்ற துணியில் வரையப்பட்ட சித்திரத்தை போல ஏற்றிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜகத்துங்கிறது சித்திரம், நம்மளுடைய சைதன்யம்ங்கிறது துணி. அதுல வரையப்பட்ட சித்திரம் எப்படி இருக்கோ துணியில, அது மாதிரி இந்த உலகமானது ஏற்றிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்துல பார்த்தோம் ஒரு பெரிய துணி இருக்கு. அந்த துணி சைதன்யம், சுத்தமான வெள்ளை துணி. அதுல நல்ல ஸ்டிப்பெல்லாம் பண்ணி மாயைங்கிற அந்த ஸ்டிப் பண்ணி தேய்ச்சி அது படம் வரைகிறதுக்கு தயார் நிலையில ஸ்டிப்பெல்லாம் போட்டு ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம். அப்படியே கசங்கி இருந்தால் வரைய முடியாது. அந்த சுத்தமான வெள்ளை துணியை ஸ்டிப்பாக்கி வைக்கிறோம். அதுல நதி, நீர், மலை, உயிர்கள் எல்லாம் படம் வரைகிறோம். உண்மையிலே அது இருக்கான்னு அது இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அங்கே ஆள் நிற்கிறான், மலை இருக்குது, நதி இருக்குது, பறவை பறக்குது, மேகம் இருக்குது, எல்லாம் நம்ம அங்கேருந்து பார்த்து சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அங்கே இருக்கான்னா இல்லை. இருக்கிறது துணி தான். அது மாதிரி அந்த துணிக்கு ஈக்குவல் எது? நம்மளுடைய சைதன்யம், நம்மளுடைய உணர்வு, ஆத்மா. இதில் தான் எல்லாமே நிகழுதுங்கிறார். எப்படி துணியில் படம் வரையப்பட்டது போல நம்மிடமே இந்த அனைத்து நிகழ்வுகளும் நாடகத்தை போல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகம் என்ற சீரியல் என்கிட்டதே நடந்துகிட்டு இருக்கு. டிவியில் சீரியல் ஓடுறது மாதிரி என்கிட்ட இந்த உலக சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஆஃப் ஆனால் சீரியல் ஆஃப் ஆயிடும். உணர்வு ஆஃப் ஆனா ஆழ்ந்த உறக்கத்தில் ஏதாவது இருக்கா? இந்த உலகமே நம்மளுக்கு கிடையாது. உனக்கு இல்லை, எனக்கு இருக்குல்ல. உனக்கு அங்கே உணர்வு இருக்கிறதுனால இருக்கு. உணர்வு இல்லாட்டி, அதாவது என் மீது நான் டிவின்னு வச்சுக்கோங்க, என் உணர்வுங்கிறது டிவி, என் மீது இந்த உலகம்ங்கிற நடந்துக்கிட்டு இருக்கு. சிவபெருமான் என்கிட்ட தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. எப்படி போல்ட்டா சொல்றேன் பாருங்க. விஷ்ணு என்கிட்ட தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. அனைத்து நிகழ்வுகளும் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. எதுவா இருக்கட்டும், உணர்வுங்கிறது ஒன்று இல்லைன்னா என்ன இருக்கு? உணர்வு இல்லைன்னா இந்த உலகம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த உணர்வு மயமானதே சைதன்யம். அந்த உணர்வு சிவனுக்கு ஒன்று, விஷ்ணுவுக்கு ஒன்று, நம்மளுக்கு ஒன்று தான். புரியுதுங்களா? அந்த உணர்வு தத்துவம் சித்திரம் போல, துணி போல, டிவி போல, அதில் எல்லாம் வரலாம் போகலாம். ஆனால் அதுதான் நிலையா நிற்கும். அது இல்லைன்னா ஏதாவது ஓடுமா? படம் ஓடுமா? படம் ஓடாது. நல்ல படம் ஓடும், கெட்ட படம் ஓடும், குழந்தைகளுக்கு தேவையானது ஓடும், சீரியல் படம் ஓடும், எல்லா படம் ஓடும் டிவியில். அது மாதிரி சித்திரம், ஒரு துணியில் எந்த படம் வேணாலும் வரையலாம், திருப்பி அழிச்சிட்டு வேற படம் வரையலாம். படம் உண்மை அல்ல, திரை உண்மை. நான் உண்மை. என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமெல்லாம் வரும் போகும், இவையெல்லாம் கற்பிதமே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். இங்கே திருப்பி ஞாபகப்படுத்தி சொல்றார். அது எப்படி? நானோ அசங்க ஸ்வரூபம், என் மீது எதுவுமே ஒட்டாது. இது எப்படி ஒட்ட முடியும் அப்படின்னா, உண்மையிலேயே சைதன்யத்தை தவிர ஒன்றுமே இல்லை. இருந்தால் தானே ஒட்டுறதுக்கு. ஒட்டினது மாதிரியே தெரியுது. ஜடமான உலகம் உணர்வுமயமான என்னுடைய சைதன்யத்தில் எப்படி ஏற்றி வைக்கப்படும் அப்படின்னா, மாயை அந்த வேலையை பண்ணுதான். மாயையா, 2வது வரி முதல் வார்த்தையில் மாயையா, மாயையின் வாயிலாக
மாயையின் துணை கொண்டு, துணியில் படம் வரைய முடியாது, நல்லா ஸ்டிப்பாக இழுத்து கட்டி கஞ்சியெல்லாம் போட்டு வச்சாச்சுன்னா வரையலாம். அது மாதிரி மாயைங்கிறது ஒன்று மட்டும் சேர்ந்த உடனே என்ன பண்ணுது, இந்த அசங்க சைதன்ய ரூபமான நான் இந்த சடமான உலகத்திற்கு ஆதாரமாக தெரிகிறேன், ஆதாரமாக இருக்கிறேன். ஜடமான உலகம் உண்மையிலே இல்லை, அது பொய்யாக இருக்கிறது. இப்போ காணல் நீர் இருக்கு, அது எங்கே தெரியுது? வறண்ட பூமியில் தெரியுது. அந்த நீர் பூமியை நனைச்சிருமா? ஒட்டுமா? ஈரமாயிருமா? ஈரமாகாது, அது ஒட்டாது. ஏன்னா அதுக்கு சம்மந்தம், அது பொய்யா இருக்குது. அது மாதிரி இந்த உலகம் ஜடமானது சைதன்யத்தில் எப்படி ஏற்றி வைக்கப்படணும்னா அது பொய், அதில் ஒட்டாது. இது அசங்கம்தான். உண்மையிலே இது ஜடமான உலகம், அது கற்பனையை ஒழிய உண்மை இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, தத்து உபேக்ஷிய ஏவ, இந்த ஜகத்தையே கண்டுகொள்ளாமல் நீக்கி, இந்த உலகத்தை என்ன பண்ணணும், பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை மனசுலேருந்து, அதுக்காக அதை விட்டு ஓட முடியாது. ஏன்னா உடம்புல தான் இருக்கும், உடம்பே பொய்யினால் உடம்புல தான் வாழ்கிறான், உலகம் பொய்யினால் உலகத்தில் வாழ்கிறோம். அதை அறிவினால் நீக்கி, அந்த ஏவங்கிறது ஏவ சைதன்ய பரிசேஷியதாம், சைதன்யத்தை மட்டும் மீதி வைக்க வேண்டும். ஒன்றை நீக்க வேண்டும், ஒன்றை வைக்க வேண்டும். எதை நீக்கிறது? இந்த உலகம் பொய் என்று அறிவினால் நீக்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வெறும் தோற்றம் என்று நீக்கிவிட்டு இதற்கு ஆதாரமான நான் மட்டுமே சத்தியம் என்பதை மனதில் நிலைநிறுத்த வேண்டும். ஜகத் என்பது வெறும் சித்திரம்தான், வெறும் படம்தான், உண்மையல்ல என்று அதில் வாழ்ந்து கொண்டே, அதில் இருந்து கொண்டே அதை பொய் என்று கண்டுகொள்ளாமல் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கணும். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உணர்வான நான் ஆத்மா சைதன்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் வைக்க வேண்டும். எவ்வளவு படம் வேணாலும் வரையலாம், போகலாம், ஆனால் துணி வேணும். துணி இல்லாட்டி ஒன்றும் வரைய முடியாது. வீட்டில் இவன் எவ்வளவோ சேனல் போடுறான், சினிமா டிவியில் எத்தனையோ சேனல் போடுறேன். டிவியே இல்லாட்டி எப்படி பார்க்குறது? டிவி இருந்தால் தானே பார்க்க முடியும். டிவி இருந்தால் பார்க்கலாம், எந்த சேனல் வேணாலும் போடலாம். அது மாதிரி டிவி மாதிரி நம்ம சைதன்யம் நம்மகிட்ட எல்லாம் வேணாலும். இப்போ இந்த மனுஷ உடம்பு ஏற்றி வச்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி புல் உடம்பு ஏற்றிருக்கலாம், புழு உடம்பு ஏற்றிருக்கலாம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகின்னு சொல்கிறார்ல. தேவ சரீரமும் வந்திருக்கலாம், என் மீது தேவ சரீரம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த மனுஷ சரீரம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் படம் வரைஞ்சிருக்கு, இப்போ முன்னாடி தேவர் படம் வரைஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி நாய் படம் வரைஞ்சிருக்கலாம், நரி படம் வரைஞ்சிருக்கலாம். இந்த உணர்வின் மீது எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டு இப்போ மனித சரீரத்தில் உட்கார்ந்துருக்கு, மனுஷன் படம் வரைஞ்சிருக்கு. அப்புறம் இதுவும் போயிடும். இந்த ஞானம் வந்துருச்சு, வேற படம் வரைய முடியாது, ஸ்டாப் ஆயிருந்த படம். அதனால திரை மட்டும்தான் சத்தியம் என்பது போல் துணி மட்டுமே சத்தியம். நான் ஆத்மா சைதன்யம் பிரம்மன், நான் மட்டுமே சத்தியம். எத்தனையோ உடல்கள் என் மீது போய்விட்டன, எத்தனையோ காட்சிகள் போய்விட்டன, எல்லாம் அனித்தியம். நாமளே பார்க்குறோம், இந்த உலகத்திலேயே எத்தனையோ கட்டடங்கள், எத்தனையோ ஆட்கள், எவ்வளவோ பேர் போய்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்றாவது நிலையா இருக்கா? ஒன்றும் கூட இல்லை. எனக்கு முன்னாடி யாராக இருக்கட்டும், பெரிய பெரிய முனிவர்களாக இருக்கட்டும், பெரிய சக்கரவர்த்திகளாக இருக்கட்டும், என்னாச்சு? இருக்காங்களா? வந்தாங்க, இருந்தாங்க, போயிட்டாங்க. சின்ன அலை பெரிய அலை, ஒரு அலை பெரிய சின்ன அலை மாதிரி நம்மளாம் சின்ன அலைன்னா அது பெரிய அலையாக அப்படியே போயிடுச்சு, அதுவும் போயிடும். யாருமே அவதார புருஷர்களே கடந்து போயாச்சு. அவதார புருஷர் சரீரம் கூட அந்த வாழ்க்கை கூட இல்லை, போயிடுச்சா இல்லையா? இதுவும் கடந்து போய்விடும். நான் உணர்வு தத்துவம், நான் மட்டுமே சத்தியம். ஒருவர் சைதன்யத்தில் சிவன் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவர் சைதன்யத்தில் விஷ்ணு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம், இன்னொரு சைதன்யத்தில் இயேசுநாதர் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம், இன்னொரு சைதன்யத்தில் அல்லாஹ் கூட ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம். அதுவும் ஏற்றி வைக்கப்பட்டது. ஆதாரமான பிரம்மன் சைதன்யம் மட்டுமே, துணி மட்டுமே சத்தியம். இது இந்த சுலோகத்தை ஏற்கனவே இதுக்கு விளக்கம் நிறையா பார்த்துட்டோம். ஆரம்பம் இந்த அத்தியாயம் 289 சுலோகம் எடுத்த உடனே இந்த சுலோகம் தான் வந்துச்சு. இதுக்கு விளக்கமெல்லாம் நிறையா சொல்லியிருக்கார். ஞாபகப்படுத்தி இதோட நிறைவு பண்ணுறாரு.
அர்த்தம் பார்த்துடலாம். ஜெகத் சித்திரம் ஸ்வச்சைதன்யே பட்டே. பட்டேன்னா படத்தில், துணியில். பட்டேனா துணியில் அர்த்தம். துணியில் சித்திரம் இவ, சித்திரம் போல, துணியில் சித்திரம் போல. பிறகு ஜெகத் சித்திரம் ஸ்வச்சைதன்யன் இருக்கு. ஸ்வச்சைதன்யன்னா நம்முடைய சைதன்யம். துணியில் வரையப்பட்ட சித்திரம் போல நம்முடைய சைதன்யத்தில், சைதன்யத்தில் எது வரையப்பட்டிருக்கு? துணியில சித்திரம் வரைஞ்சிருக்கு. இங்க ஸ்வச்சைதன்யம், வேற சைதன்யம் கிடையாது. அந்த சைதன்யத்தில் வரையப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய சைதன்யத்தில். எல்லாருக்கும் சைதன்யம் இருக்கு. சிவனுடைய சைதன்யத்திலே உலகம் வரைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம சைதன்யத்திலே அதை சிவச்சைதன்யத்தில் ஜெகத் சித்திரம். இந்த உலகம் என்ற சித்திரமானது, இந்த பிரபஞ்சம் என்ற சித்திரமானது அற்பிதம். அற்பிதம்ங்கிறது முதல் வரி கடைசி வார்த்தை. ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது. எப்படி துணியில் படம் வரையப்பட்டுள்ளதோ அதுபோல என் மீது இந்த உலகம் கற்பிக்கப்பட்டுள்ளது. நான் சத்தியம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எங்க கற்பிக்கப்பட்டிருக்கு? என்கிட்டதே இருக்கு. நான் இல்லாட்டி இந்த உலகம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியும். உணர்வு இல்லைன்னா என்ன இருக்கு சொல்வீங்க? உணர்வு ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவரை பொறுத்தவரை இந்த உலகம் இருக்கா? சரி, எனக்கு இல்லை அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். அவருக்கு ஏன் இருக்கு? அவர்கிட்ட உணர்வு இருக்கிறதுனாலதான் இருக்கு. அவருக்கு உணர்வு இல்லைன்னா, உணர்வே இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப எது சத்தியம்? இந்த பிரபஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. உணர்வு மாற உள்ள ஒடுங்கி வேணா இருக்கே ஒளிய, அது எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். உணர்வு சின்ன வயசுல இருந்த உணர்வு தான் 100 வயசுலயும் இருக்கும். அப்ப எனக்கு என்ன பண்ண, அந்த உணர்வுல 5 வயசு உடம்பு இருந்துச்சு. 20 வயசு உணர்வுல 20 வயசு உடம்பு இருந்துச்சு. 40 வயசு உணர்வுல உணர்வு ஒண்ணுதான். அப்போ உணர்வு ஒன்னா இருக்கிறதுனால நான் 5 வயசுல இந்த உடம்போட இருந்தேன், 10 வயசுல இந்த உடம்போட இருந்தேன், 20 வயசுல அந்த உடம்போட இருந்தேன். இப்ப மூட்டு வலி வந்து உட்காந்துருக்கேன். இருக்கா இல்லையா? ஏன் ஒரே உணர்வு இருந்தாலும் சொல்ல முடியல? சொல்ல முடியாது. அது மாதிரி எல்லாம் உணர்வு ஒன்று, இவையெல்லாம் பல, இவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மாதிரி இதுக்கு முந்தின பிறக்கிறதுக்கு முன்னாடி வேற உடம்பு, இப்ப இந்த உடம்பு, அடுத்து வேற உடம்பு. இது யுக்தியில புரிஞ்சுக்கிற முடியும். அதனால என்ன சொல்றாருன்னா, ஏற்றுவிக்கப்பட்டுள்ள. எதனால் ஏற்றுவிக்கப்பட்டது? 2வது வரி, மாயையா, மாயையினால். ததுபேக்ஷைவ, தத்து உபேக்ஷிய ஏவ. தத்துன இதை, இந்த ஜகத்தை, இந்த ஏற்றுவிக்கப்பட்ட ஜகத்தை, உபேக்ஷிய ஏவ, கண்டுகொள்ளாமலேயே நீக்கி, அதை கண்டுக்கிறாம நீ நீக்கிறணும், நீக்கி அந்த ஏவங்கிறத இங்கேயும் சேர்த்துக்கணும். ஏவ சைதன்யம், சைதன்யத்தை மட்டும் பரிசேஷியதாம், மிஞ்சும்படி செய்ய வேண்டும். இவையெல்லாம் பொய்யாக சித்திரத்தில் துணியில் எப்படி படம் பொய்யோ ஏற்றுவிக்கப்பட்டதோ அதுபோல என் மீது இந்த உடம்பிலிருந்து ஆரம்பித்து அனைத்தும் பொய்யாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவினால் இவைகளை கண்டுகொள்ளாமல் அதில் வாழ்ந்து கொண்டே, அதில் இருக்கும் பொழுதே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆத்மா சைதன்யமே உண்மை என்று அதை மட்டும் எஞ்சும்படி வைக்க வேண்டும். நம்முடைய சைதன்யம் ஈக்குவல் டு துணி, இந்த ஜெகத் ஈக்குவல் டு படம், சித்திரம். ஜெகத் சித்திரம் தோன்ற காரணம் மாயை. ஆகவே ஜகத்தை நீக்கி சைதன்யம் மட்டுமே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நிறைவு பண்ணிட்டார். அடுத்த ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்தை படிச்சா உனக்கு என்ன கிடைக்கும் பலனை சொல்லி நிறைவு பண்றார். படிக்கலாம். சித்திர தீபமிமம் நித்யம் ஏ அனுசந்தததே புதாம் பஸ்யந்தோபி ஜகச்சித்ரம் தே முஹ்யந்தி ந பூர்வவத். சித்ரதீபமிமம் நித்யம் ஏ அனுசந்தததே புதாம் பஸ்யந்தோபி ஜகச்சித்ரம் தே முஹ்யந்தி ந பூர்வவத். இந்த அத்தியாயத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டா என்ன பலன்னு சொல்லி நிறைவு பண்றார்.
இதை புரிஞ்சுக்கிட்டா மோகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், மீண்டும் மோகம் வராது அப்படிங்கிற கருத்தை சொல்றார். எளிமையான சுலோகம்தான். சித்திர தீபம் இமம் முதல் வரியில சித்திர தீபம் என்ற இந்த அத்தியாயத்தை, இமம்னா இந்த அத்தியாயத்தை, ஏ புதா முதல் வரியிலே எந்த அறிவாளிகள் அல்லது தகுதியுடைய எவர்கள் நித்தியம் அனுசந்ததே எப்பொழுதும் படித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த அத்தியாயத்தை அறிவுடைய எவர்கள் எப்பொழுதுமே படித்து இதை சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ. இதுல பலவிதமான கருத்துக்கள் கூறியிருக்கிறார். அத்தனையும் படித்து புரிஞ்சுக்கணும் என்ன வேணும்? கொஞ்சம் தகுதி வேணும். அதனால என்ன சொல்றாரு? தகுதியுடையவர்கள், ஏ புதா, புதாகன்னா அறிவுடையவர்கள், தகுதி உடையவர்கள். ஆர்வமும் இருக்கணும், தகுதியும் இருக்கணும், கொஞ்சம் சிந்திக்கிற புத்தியும் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் இதை படித்து புரிந்து கொண்டால், புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாதுன்ட்டாரு. அந்த கருத்தை எப்பொழுது பார்த்தாலும் நிறைய சிந்தனைக்கு எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருந்தால் என்ன பலன்னு சொல்றாருன்னா, 2வது வரியில பஷ்யந்தக அபி ஜகச்சித்திரம், இந்த வரைபடமாக இருக்கின்ற இந்த ஜகத்தை பார்த்து கொண்டிருந்த போதிலும், பஷ்யந்தகன்னா பார்த்து கொண்டிருந்த போதிலும், இந்த உலகம் வரைபடம் தான், ஆனால் கண்ணு முன்னாடி காட்சியில் இருக்கு, அனுபவத்தில் இருக்கு, அதுல தான் வாழ்றோம். அப்படி அனுபவித்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் தே முஹ்யந்தி ந பூர்வவத்து, பூர்வவத்துனா இந்த ஞானத்தை அடைவதற்கு முன்பு, தே அவர்கள், ந முஹ்யந்தி அதாவது முன்பு போல, இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அறியாமையில மூழ்கி போயிருந்தோம். மோகத்தை அடைந்து இதெல்லாம் சத்தியம் சொல்லி ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட சத்தியம் சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து அந்த சம்சார சக்கரத்தில் உழந்து கொண்டிருந்தோம், அந்த மோகத்தில் இருந்தோம் முன்பு. அதுபோல ஞானத்தை அடைந்த பிறகு ந முகியந்தி மோகத்தை அடைய மாட்டார்கள். பூர்வவத்துன்ட்டார். இந்த ஞானத்தை அடைவதற்கு முன்பு எப்படி மோகவசப்பட்டு அறியாமையில் சிக்கி சம்சார சக்கரத்தில் உழன்று கொண்டிருந்தார்களோ மோகத்தினால், அந்த மோகத்தை மீண்டும் அடையவே மாட்டார்கள். அப்போ மோகம் அடையலைன்னு என்ன பலன்? மோட்ச பலன். இதை சொல்றார். இந்த உலகம் துணியில் வரையப்பட்ட சித்திரத்துக்கு சமம். நம் கண் முன்னாடி படம் இருந்தாலும் கண்ணை திறந்தா அந்த படம் காட்சியில் இருக்குமா இருக்காதா? இருக்கும். காட்சியை விட்டு போகுமா? போகாது. அது மாதிரி இந்த உலகத்தில் நம்ம கண்ணை திறந்தா உலகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குமா? படத்துக்கு எதா இருக்குது, படம் திருப்பி யாரோ மைய ஊற்றி அழிச்சிட்டான், என்ன பண்ணுவான்? வீடு படம் அறைய வரைஞ்சிருக்கு, வீடே அழிஞ்சு போன மாதிரி துக்கப்போடுவோமா? படம் தானே, 200 படம் வரைஞ்சிக்கலான்னு பேசாமல் இருப்போம். அது மாதிரி இந்த உலக காட்சியை விட்டு போகாது. காட்சியில் இருந்தாலும் கூட வாழ்ந்து கொண்டிருந்ததும் போல ஞானத்திற்கு முன்பு அது உண்மை என்று சத்தியம் என்று மோகவசப்பட்டு சம்சாரத்தில் எப்படி சிக்கி வாழ்ந்தோமோ அந்த மோகம் மீண்டும் இப்பொழுது ஞானம் அடைந்த பின்பு வராது. மீண்டும் மோக வசப்பட மாட்டோம், சம்சார சக்கரத்தில் உழல மாட்டோம். இதுதான் பலன்னு சொல்லி இங்கே நிறைவு பண்றார். ஞான பலன் என்ன? இந்த அத்தியாயத்தின் பலன் மோக நிவர்த்தி, சோக நிவர்த்தி. மோகத்தை நிவர்த்தி பண்ணால சோகமும் போய்விடும். அதற்கு சாதனை என்ன? இந்த அத்தியாயத்தை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். அப்படி சொல்லி இதை நிறைவு பண்றாரு. சுலோகத்துக்கு அர்த்தத்தையும் பார்த்துடலாம். சித்திர தீபம் இமம் நித்தியம். சித்திர தீபம், சித்திர தீபம் என்ற இமம் இந்த அத்தியாயத்தை, நித்தியத்துக்கு அடுத்து ஏன் ஒரு வார்த்தை, ஏன்னா எவர்கள் அல்லது எந்த, புதாகா கடைஸ்வரி கடைசி வார்த்தை, அறிவாளிகள், எந்த அறிவாளிகள், நித்தியம் அந்த முதல் வரியிலே மேலே இருக்கு, நித்தியம்னா எப்பொழுதும், அனுசந்ததே, ஏ அனுசந்ததேன்னு இருக்கு, அனுசந்ததேன்னா படித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ. சித்திர தீபம் என்ற இந்த அத்தியாயத்தை எந்த அறிவாளிகள் எப்பொழுதும் படித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ, தே, 2வது வரியில அந்த 2வது பகுதியில தேன் இருக்கு, அவர்கள், ஜெகத் சித்திரம், தேய்க்கு முதல் வார்த்தை, ஜெகத் சித்திரம்னா ஜெகத்தாகிய இந்த படத்தை, பஷ்யந்தி அபி
பார்த்து கொண்டு இருந்த போதிலும், இந்த ஜகத்தாய படத்தை பார்த்து கொண்டு இருந்த போதிலும், பூர்வவத்து கடைசி வார்த்தை, முன்பு போல, ஞானத்திற்கு முன்பு போல, ந முக்கியந்தி, முக்கியந்தி ந முக்கியந்தின மோகத்தை அடைவதில்லை. ஞானத்துக்கு முன்னாடி மோகம் இருந்துச்சு, அந்த மோகத்தை மீண்டும் இவர்கள் அடைய மாட்டார்கள். மோகத்திலிருந்து விடுதலை, சென்ற மோகம் மீண்டும் வராது. இது இந்த 6வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதனுடைய சாரத்தை பார்க்கலாம் கொஞ்சம். இங்க சித்திர உதாரணத்துல தொடங்கினதுனால இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன? சித்திர தீபம். சித்திர உதாரணத்தை வச்சு ஆரம்பிச்சார், அதனால சித்திர தீபம்ங்கிற பேரு இந்த அத்தியாயத்துக்கு வந்தது. இந்த அத்தியாயத்துல இந்த முதல் 5 அத்தியாயம் விவேக பிரகரணம் இருக்கும். இந்த 6வது அத்தியாயத்தில் தீப பிரகரணம் இருக்கும். அது சத்த பிரதானமா இருக்கு, இது சித்து பிரதானம். சித்துன்னு சைதன்யம், அந்த உணர்வை பிரதானமா வச்சு சொல்லக்கூடிய அத்தியாயம். இதுல ஃபர்ஸ்ட் 1லிருந்து 17 வரைக்கும் இந்த சித்திரப்பட உதாரணத்தை வச்சு விளக்குனார். அதுல 4 ஸ்டேஜ் அந்த சித்திரத்தை சொன்னார். 1 துணி, சுத்தமான வெண்மையான துணி. வெண்மையான துணி இருந்தால் தான் முதல்ல படமே வரைய முடியும். அது பிரம்ம சைதன்யம். பிரம்ம சைதன்யம் எப்பயுமே தூய்மையானது. அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதை ஒழுங்குபடுத்தி தயார்படுத்தும் பொழுது மாயை அதில் சேருது. சேர்ந்த உடனே ஈஸ்வர தத்துவம் அந்தர்யாமியாக ஆகிறது. இன்னும் படம் வரையலை, படம் வரைகிற சிருஷ்டி வரல, சிருஷ்டி வர்றதுக்கு தயார் நிலையில் இருக்கு. அது பிரம்ம சைதன்யம் துணி. அது படம் வரைகிறதுக்கு தயாராக ஸ்டிப்பெல்லாம் பண்ணி கரெக்டாக கட்டி வச்சாச்சுன்னு சொன்னால் அது மாயையோட சேர்ந்த ஈஸ்வரன் அந்தர்யாமிங்கிற பேரோட வருது. நிர்குண பிரம்மன் துணி. அந்த துணி தயாராகும்போது சகுன பிரம்மனா வந்துடுறார், அந்தர்யாமியாக மாறுகின்றார். பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் 3வது நிலை, அந்த படம் வரைகிறதுக்கு முதல்ல அப்படியே போய் யாரும் படம் வரைய மாட்டாங்க. ஒரு பென்சில் என்ன பண்ணுவாங்க, ஒரு அவுட்லைன் போடுவாங்க. ஒரு படம் வரைகிறதுக்கு ஒரு அவுட்லைன் போடுவாங்க. அது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அது படம் தெளிவாக தெரியாது, அதில் என்ன இருக்கு என்னங்கிறது தெளிவாக தெரியும். சூக்ஷ்ம பஞ்சபூதம் உற்பத்தியாதல். ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு, முதல்ல சிருஷ்டியில் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை படைக்கிறாரு. நம்மளுக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. அதுலேருந்து சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து நம்மளுக்கு சூக்ஷ்ம சரீரம், கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதங்கள் தான் படைக்கப்பட்டது. அதுக்கு கிரண்ய கர்ப்பன்னு பேர் அந்த தத்துவத்துக்கு. ஈஸ்வரனுக்கு அந்தர்யாமின்னு பேர். அந்த மாயையோடு சேர்ந்து சிருஷ்டிக்கு தயாராகிற நிலைக்கு. இது ஹிரண்ய கர்ப்பன். என்ன, அந்த துணியில கரெக்டாக வச்சு படம் போட பென்சில் கோடு போட்டாச்சு. பிறகு 4வது நிலை, விதவிதமாக வர்ணம் பூசப்பட்டு படம் தெளிவாக வந்துவிட்டு ஸ்தூல பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரிகிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், 7 14 லோகங்கள் எல்லாம் அந்த பிரம்ம சைதன்யத்தில் தோற்றுவிக்க படம் வரைவது போல வரையப்பட்டு விட்டது. அப்ப துணி பிரம்ம சைதன்யம். அது தயார் நிலைக்கு வர்றது ஈஸ்வரன் அந்தர்யாமி தத்துவம். அதுல சூக்ஷ்ம பஞ்சபூதம் வருவது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். ஸ்தூல பஞ்சபூதம் வருவது விராட் தத்துவம். அதற்கு பேரு இந்த ஸ்தூல பிரபஞ்சம். நிர்குண பிரம்ம முதல்ல, 2வது காரண பிரம்ம. எது, அந்த படம் வரைய தயாருது. பிறகு சூக்ஷ்ம பிரம்ம, பிறகு காரிய பிரம்ம, ஸ்தூல பிரம்ம. இப்படி 4 ஸ்டேஜை அதுல சொன்னார். நம்ம நிர்குண பிரம்மத்தை பிரம்மன்னு சொல்றோம். ஈஸ்வரன் அந்தர்யாமி, சூக்ஷ்ம சரீர அபிமானி கிரண்ய கர்ப்பன், இந்த ஸ்தூல சரீர அபிமானி விராட் தத்துவம். இதுல நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டது. முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா பாதை அவிசேஷம் சொல்லப்பட்டது. பாதா அவிசேஷம், எதை நீக்க வேண்டும், எதை வைத்து கொள்ள வேண்டும். இப்ப கடைசியில் சொன்ன கருத்து தான். ஒன்றை நீக்க வேண்டும், ஒன்றை வைத்து, நேதி நேதி, இதுவல்ல இதுவல்ல இதுவல்லன்னு உபனிஷத் மந்திரம் இருக்கு. எது உண்மைன்னு சொன்னா இதுவல்ல இதுவல்லன்னு நீக்கிட்டு கடைசியில எது மிச்சி இருக்கோ அது பிரம்ம சைதன்யம். ஒரு அரண்மனையில் ராஜாவை பார்க்குற ஒருத்தர் போனானா, ஒருத்தர் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க, மேலே பார்க்கல, கவனிக்கல. நீங்கள் ராஜாவானா? பார்க்க. அப்புறம் அவர் அப்புறம் இப்படி ஒவ்வொரு ராஜாவா, அப்புறம் மேலே பார்த்தானா, ஒன்றுமே சொல்ல, அவர்தான் ராஜான்னு முடிவு பண்ணிட்டான். எல்லாத்தையும் நீக்கிட்டு.
அது மாதிரி முதல்ல இந்த உடம்பு நானல்ல, மனசு நானல்ல, புத்தி நானல்ல, உலகம் நானல்ல, எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த சித்திரத்தை எல்லாம் நீக்கிடுறான். ஆதாரம் எல்லாம் இது உண்மை அல்லன்னு சொல்லும்போது கடைசியில் எது பேசிக்காக ஆதாரமாக இருக்கோ அது மட்டும் எஞ்சி இருக்கிறது. அது பிரம்ம தத்துவம். பாதை நிஷேதம் சொல்லுவாங்க. நீக்குதல்னா இல்லாமல் அழிக்கிறது இல்லை, அறிவினால இது இல்லை உண்மை அல்ல என்று புரிந்து கொள்வது. நிஷேதம் சொன்னால் எப்போ இல்லைன்னு சொல்லுவோம்னு சொன்னால், அதாவது ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் மித்தியான்னு சொல்கிறான். அதாவது இல்லாததை இல்லைன்னு சொல்லணுமா? இங்கே சிங்கம் இல்லைன்னு நான் சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறத இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாததை இல்லைன்னு எதை இல்லைன்னு சொல்லணும்னா இருக்கிறது மாதிரி எது தெரியுது ஆச்சு. இப்போ இங்கே சிங்கத்தில் ஒரு பொம்மை வச்சுருக்கேன், அப்போ என்ன சொல்லலாம்? இது சிங்கம் இல்லை. இல்லை இங்கே இந்த பூச்செடி இருக்குது, இந்த பூ தொட்டி இருக்குது, இது உண்மையான பூன்னு ஒரு குழந்தை பார்க்குது, இந்த பூவை பறித்து கொடுங்கன்ட்டு, இது பூ இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன் இல்லைன்னு சொல்கிறான்? பூ மாதிரி இருக்கு ஆனால் பூ இல்லைப்பான்னு சொல்லணும். காட்சிக்கு இருக்கு, உண்மை இல்லை. அது மாதிரி இந்த உலகம் காட்சியை விட்டு போல, உலகத்தில் இருக்கு ஆனால் அது உண்மையிலே இல்லாமல் இருக்கிறதுனால இது இல்லை அப்படின்னு சொல்லி அதை நீக்கிறோம். மித்தியா நீக்கி அப்போ எது இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படி ஒன்றை நீக்கி ஒன்றை நிச்சயம் செய்வது சத்தியத்துவ புத்தி. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அதற்கு ஆதாரமான நான் மட்டுமே உண்மை, பிரம்மன் மட்டுமே உண்மை என்று அதை வைத்து கொள்வது அது முக்கியமாக. எஞ்சி இருப்பது சத்தியம் என்று சொன்னார். பிறகு 18லிருந்து 21 வரைக்கும் ஆகாச உதாரணத்தை எடுத்தார். முதல்ல சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணம். இது ஒரு அருமையான உதாரணம் இந்த நம்மளுடைய ஆத்ம சைதன்யத்தை விளக்குறதுக்கு. 4 ஆகாசத்தை மொத்தம் சொன்னார். ஒன்று மகா ஆகாசம், வெளியே எல்லா ஆகாசம் இருக்கு, மொத்தம் வெளியே இருந்து பிரபஞ்சம் பூரா பார்க்குற ஆகாசம் இருக்கு. இன்னொன்று கட ஆகாசம், இந்த அறைக்குள்ள இருக்கிறது கூட ஒரு வரையறுக்கப்பட்ட ஆகாசம் தான். இங்கே ஸ்பேஸ் இல்லாட்டி அறைன்னு சொல்ல முடியுமா? இங்கே பானை எடுத்துக்கிட்ட, பானைக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு. இந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வெற்றிடமும் வெளியே இருக்கக்கூடிய வெற்றிடத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த பானை என்ன பண்ணுச்சு? ஒரு ஷேப்பை உருவாக்கி இதுக்குள்ள இவ்வளவு பொருள் வைக்கலாம்ங்கிற அளவுக்கு ஒரு வரையறுக்கப்பட்டுருச்சு. ஆனால் இதுவும் ஒரிஜினல் தான், அதுவும் ஒரிஜினல் தான். இப்போ பானைக்குள்ள ஜலம் விட்டுருக்கான், பாதி ஜலம் இருக்கு. அப்போ வானத்திலிருந்து இந்த ஆகாசத்தினுடைய பிம்பம் இங்கே தெரியுது. அப்போ இதுக்குள்ள என்ன தெரியுது? அதுக்குள்ள ஒரு ஆகாசம் தெரியுது. அது பிரதிபிம்ப ஆகாசம், ஜல ஆகாசம் சொல்லுவோம். அதுக்கு பேரு ஜல ஆகாசம். கட ஆகாசம், கடம்னா பானை, பானையில் தெரிகிற ஆகாசம். வெளியே தெரிகிற ஆகாசம் மகா ஆகாசம். ஜலத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் ஜல ஆகாசம். இது மூணு நம்மளுக்கு தெரியும். இன்னொரு ஆகாசம் சொல்ற மேக ஆகாசம்ங்கிறார். மேக ஆகாசம் தான் கொஞ்சம் யூகிச்சு தான் பார்க்க முடியும், அதை உண்மையிலே சொல்ல முடியாது. எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிபிம்பம் இருக்குமா இருக்காதா? பிரதிபிம்பம் இருக்கும். இப்போ மழை மேகத்தில் நீர்த்துளியாகி மழை பெய்கிற அளவுக்கு இருக்கும், நீர்த்துளிகளாக இருக்கும், கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்கும். ஒவ்வொரு நீர்த்துளிகள்லையும் அந்த மேகத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குமா இருக்காதா? ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கும். இப்போ பனித்துளிகள் இருக்கு, வயலில் போனீங்கன்னா அந்த பனி காலத்தில் அப்படியே இருக்கும், அத்தனை பனித்துளியும் அந்த ஆகாசத்தினுடைய பிம்பம் தெரியும். இது மாதிரி வானத்தில் அத்தனை துளிகள் இருந்தால் தெரியுமா தெரியாதா? அப்போ நீர்த்துளிகள், கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்கும்போது அதில் ஒவ்வொன்றுலையும் இந்த ஆகாசத்துடைய பிரதிபிம்பம் இருக்கும். அதுக்கு பேர் மேக ஆகாசம். 4 ஆகாசம். இதில் எது ஒரிஜினல் பிரம்மன் சொன்னால் மகா ஆகாசம். அது எது? அதுதான் ஒரிஜினல் பிரம்ம தத்துவம். அதில் தான் எல்லாம் இருக்கு, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இருக்கு. பிறகு கட ஆகாசம், பானைக்குள்ள இருக்க ஆகாசம் யாரு? கூடஸ்த சைதன்யம், நான் ஆத்மா. என்கிட்ட இருக்கக்கூடிய சைதன்யம் அது பிரம்ம சைதன்யம். வெளி ஆகாசம் பிரம்ம சைதன்யம். கட ஆகாசம் எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய கூடஸ்த சைதன்யம்னு பேர். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பானையை உடைச்சிட்டா ரெண்டும் ஒன்று தான். இந்த பானையை எங்கேயா கொண்டு போறீங்க, இந்த ஆகாசம் வேற அந்த ஆகாசம் வேறையா? அதே ஆகாசம் அப்படியே வரும். எந்த இடத்துல இருக்கோ அந்த ஆகாசத்தை எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அகில அண்ட சராசரம் அனைத்து ஒரே சைதன்யம் இருக்கு. இந்த கூடஸ்தன் இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணுது? டிராவல் பண்ணி அவர் பிரிச்சு காமிக்குது. உண்மையிலே ஒரிஜினல் ஆகாசம் ரெண்டு.
ஒரு ஜீவன் ஏன் தெரியுதுன்னா, நம்மளுக்குள்ள ஜலம் மாதிரி சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. நம்மளுக்குள்ள சூக்ஷ்ம மனம் புத்தி. எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் பிரதிபிம்பம் இருக்கும். கண்ணாடியில பிரதிபிம்பம் இருக்கும். மண்ணுல இதுல பிரதிபிம்பம் தெரியுமா? தெரியாது. இவர் கண்ணாடி வச்சா லைட் வெளி தந்துடும், அந்த பல்பே தெரியும். அது மாதிரி நம்மளுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்கு. அது ஜலம் மாதிரி. அதுல பிரதிபிம்பிக்கிறது தான் என்னன்னா சிதாபாச சைதன்யம், ஜீவ சைதன்யம்ங்கிறது. ஒரு ஜீவத்துவம் உயிருங்கிறது எங்க வருதுன்னு சொன்னா, எங்க சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ அங்கதான் ஜீவ தத்துவம் வரும். புரியுதா? எல்லாத்துக்கும் மனசு இருக்கு. எறும்புக்கும் மனசு இருக்கு. அந்த மனசு அதுக்கு வந்து கொம்ப ஓரறிவு உயிர். அது கொஞ்சம் அங்கேயும் பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த ஜட பொருள்ல பிரதிபிம்ப சைதன்யம் இருக்காது. ஏன்னா இங்க பிரதிபிம்பிக்கிறதுக்கு சூக்ஷ்ம சரீரம் இல்லை. அப்ப ஜீவ தத்துவம் சொன்னா என்னன்னா, ஜலத்துல பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யம். 4 ஆகாசம். பிறகு மேகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம் ஈஸ்வர தத்துவம். எல்லாருடைய சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, சூக்ஷ்ம எல்லாத்துலயும் மொத்தமா பிரதிபிம்பிச்சா அது டோட்டலா கனெக்ட் பண்ண ஈஸ்வர தத்துவம். எல்லாருடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ஈஸ்வரன். என் மனசு, உங்க மனசு, எல்லாரும் மனசும் சேர்ந்தாச்சுன்னா கடவுள். அவருக்கு தான் தெரியும். நம்மளுடைய மனசை பத்தி நம்மளுக்கே தெரியாது. அவருக்கு இந்த உலகத்துல, இந்த உலகம் மட்டும் இல்ல, பிரபஞ்சத்துல எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ எல்லாருடைய மனசுடைய கால்குலேட்டர் பென்ட்ரைவ்ல போட்டு வச்சிருப்பாரு. அது ஈஸ்வர தத்துவம் அவரு. ஏன்னா அத்தனை ஜலத்திலையும் இருக்கக்கூடிய டோட்டல் சமஷ்டி பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ்வரன். 4 ஆகாசம், அதுல 2 ஒரிஜினல், 2 டூப்ளிகேட். அப்ப ஈஸ்வரன் என்னது? டூப்ளிகேட். ஏன்னா டோட்டல் பவரும் டூப்ளிகேட், அல்ப பவரும் டூப்ளிகேட் தான். புரியுதுங்களா? சர்வசக்திமானும் டூப்ளிகேட்டு, அல்பசக்திமானும் டூப்ளிகேட்டு. இப்படியெல்லாம் வேதாந்தி வேற ஆள்கிட்ட சொன்னா அடிதான் விழுகும். விவகாரத்துக்கு நம்ம அப்படி பண்ணக்கூடாது. தத்துவ ரீதியா சொல்றது. பிறகு அவரும் சர்வசக்தி, அவர் இல்லாட்டி நம்ம வாழ முடியாது. அவருடைய அருளாலதே வாழ்றோம், அவர்னாலதான் நம்ம எல்லாமே பண்றோம். அது வேற. அதுவும் பொய், இதுவும் பொய். அதான் உண்மையை ஒழிய எல்லாமே மித்தியாதன் அப்படிங்கிற கருத்துக்காக சொல்ற. இப்படி 4 ஆகாசம் சொன்னார். பிறகு இந்த கூடஸ்தனுக்கும் அந்த ஜீவன் ரெண்டும் கூடஸ்த சைதன்யமும் இருக்கு. அது வந்து ஒரிஜினல் ஆகாசம். அதுல தண்ணி இருந்துச்சுன்னா சூக்ஷ்ம சரி, அதுல பிரதிபிம்பிக்கிற ஆகாசம் இருக்கு. ரெண்டுக்கும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதுல உண்மையிலே கூடஸ்தன்னே சத்தியம், அந்த பிரதிபிம்பம் மித்தியான்னு சொல்லி 22 to 57 வரைக்கும் அதெல்லாம் விளக்குனார். அதுல ஜீவ லட்சணம் எல்லாம் கல்பிதா புத்தி, ஜீவன் என்பது ஒரு கல்பிதம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அதுல ஜீவன் சம்சாரி, கூடஸ்தன் சம்சாரி அல்ல, ஆத்மா சம்சாரி அல்ல, ஜீவன் சம்சாரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுல அவித்தையை சொன்னார். அவித்தையின் லட்சணம் விக்ஷேபம், ஆவரணம். 2 சக்திகளின் கூடியது அறியாமைன்னு ஒரு கருத்து சொன்னார். அறியாமைங்கிறது மாயை. இந்த மாயையினால என்ன பண்ணுதுன்னா, அறியாமை முதல்ல என்ன பண்ணுதான், மறைச்சிருது. என்ன பண்ணுது? ஆவரணம். ஆவரணம் என்ன? மறைத்தல். அதுக்காக நாய்க்கு வந்து ஆவரணம்னு பேரு. ஏன்னா தங்கத்தை மறைச்சிருது. பிறகு விக்ஷேபம், மறைச்சிட்டு பிறகு அதில் ஏதோ ஒன்று தோணுது, இது எனக்கு செய்யணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்காதுன்னு ஒன்று வருது. ஒன்று பிரம்மத்தை மறைக்குது. பிறகு இந்த மாயை மறைச்ச பிறகு அப்படியே விட்டா தப்பு இல்லை. தூக்கத்தில் மறைச்சிருது, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மறைச்சதோடு இருந்தா விழிச்ச உடனே என்ன பண்ணுது, என்னென்னமோ உற்பத்தி ஆயிடுது. எந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சிருது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருது. காஃபிலேருந்து ஆரம்பிக்கும். காஃபியில் ஜீனி பத்தலைன்னு ஆரம்பிச்சிடும், எல்லா விவகாரம் ஆரம்பிச்சிடும். இப்படி ஆரம்பிச்சு விக்ஷேபம். அது ஒன்று அறியாமை மறைத்ததோடு நின்று விடவில்லை, விக்ஷேபத்தை ஏற்படுத்தி இதுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி, மாயையினுடைய சக்தின்னு சொல்லி இந்த 2க்குள்ள குழப்பத்தெல்லாம் சொல்லி உண்மையிலேயே வந்து இந்த அறியாமை நீங்கிவிட்டால் ஜீவன்கிறது மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டு கூடஸ்தன் சத்தியம்னு புரிஞ்சுக்கிறவான்லாம் சொன்னார். பிறகு 58 to 108 வரைக்கும் ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பம், ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பத்தை எல்லாம் சொன்னார். ஒருத்தர் சரீரம் ஆத்மாங்கிறாரு, ஒருத்தர் பிரம்மன் ஆத்மாங்கிறாரு, ஒருத்தர் பிராணன் ஆத்மாங்கிறான், ஒருத்தர் மனசு ஆத்மாங்கிறாரு.
இப்படி இதுதான் ஆத்மான்னு சொல்லி இந்த என்னது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இப்படி ஆனந்தமய கோஷம் வரைக்கும் மனோமய கோஷம், இப்படி எல்லாம் 5 கோஷத்தை ஒவ்வொருத்தரும் இதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மான்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அதையெல்லாம் நீக்கிறதுக்கு அதெல்லாம் நீக்கினார். கடைசியா 102லேருந்து 121 வரைக்கும் ஈஸ்வர விஷயத்தில் உள்ள குழப்பங்கள். அங்கே என்ன குழப்பம் வந்துச்சுன்னா அது சாதாரணமாக இருக்கு. நாம் எப்படி பண்ணுறோம்னு சொன்னால் விநாயகர் தான் கடவுள், மற்றவெல்லாம் ஒத்துக்கிறவே மாட்டேன். சிவனை ஒத்துக்கிட்டா சக்தியை ஒத்துக்கிறது இல்லை, சக்தியை ஒத்துக்கிட்டா சிவனை ஒத்துக்கிறது இல்லை, விஷ்ணுவை ஒத்துக்கிட்டா சிவனை அதனால அர்த்தநாரீஸ்வரராக வந்தார், சங்கர நாராயணனும் வந்தார். அவர் எல்லாம் ஒன்றுன்னு காமிச்சார். எருக்கஞ்செடி முதல்ல இருந்து துளசி செடியிலிருந்து ஈஸ்வரன் வரைக்கும் பிரம்மா வரைக்கும் எத்தனையோ விதமான கடவுள்களை நாம் வழிபட்டு இதுதான் சத்தியம் என்று எல்லாம் மித்தியா, அதுக்கு ஆதாரமான தத்துவம் தான் உண்மை. உன்னை ஏற்றுக்கிட்டு உன்னை ஏற்றுக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் என் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசு. இதே மாதிரி வேற்று மதங்கள் வந்துடுது. அல்லாதான் கடவுள், அவங்க ஸ்ரீசர் தான் கடவுள். எல்லாமே மித்தியா. ஆதாரமான பிரம்ம சைதன்யம் ஒன்றுதான் சத்தியம். அதனால இந்த குழப்பத்தை எல்லாம் இஷ்ட தேவதையிலிருந்து சொன்னார். அந்த தேவதையெல்லாம் நீ எதாவது வழிபடுற கொடுக்கும், அதெல்லாம் அந்த சக்தியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மேலோட்டமாக உண்மையை ஒழிய பேசிக்காக பார்த்தா பிரம்மன் தான் சத்தியம். இப்படியெல்லாம் குழம்பி இருக்கிறான்னு சொல்லி பிறகு மாயா தத்துவத்தை சொன்னார். மாயை இது கொஞ்சம் கடினமான தலைப்பு. ஏன்னா மாயைங்கிறது கொஞ்சம் புரிகிறது கஷ்டம். பிரம்மனை கூட புரிஞ்சிடலாம், மாயையை புரிகிறது கஷ்டம். ஏன்னா இருந்துக்கிட்டே நம்மளை போட்டு ஆட்டி வைக்கிது. இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறோமே, கண்ணு முன்னாடி பார்த்து அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் ஒரு வேலையை பண்ணுது. அதில் முக்கியமான கருத்து 130வது ஸ்லோகத்தில் மாயையை 3ஆ பிரிச்சார். துச்சா, அனிர்வச்சனீயா, வாஸ்தவின்னு சொல்லி. இந்த மாயையாகிய இந்த பிரபஞ்சம் சாதாரண மக்களுக்கு சத்தியம்தான். அவன்கிட்ட போய் நீ மித்தியா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் உண்மையான ஆமாம் உண்மை, இதுவும் மாயை தான், ஆனால் இது உண்மைன்னு அவனுக்கு மாயை உண்மை. நம்மளை முட்டாள் நினச்சிட்டு போகிறான். ஆமா அவனுக்கு உண்மைன்னு சொன்னால் உண்மைன்னு நம்மளும் சொல்லணும். வேதாந்தம் படிச்சுட்டு அவன்கிட்ட போய் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அவனை பொறுத்தவரையில் இந்த உலகம் உண்மை, மாயையே உண்மைன்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் கொஞ்சம் புத்திசாலி, அவன் என்ன பண்ணுறான், புத்தியை பயன்படுத்தினான், அவன் வேதாந்தத்துக்குள்ள வர்றான். அவன் எப்படி சொல்வான்னா மாயை அனிர்வச்சனீயம், இருக்குன்னு சொல்ல முடியலை, இல்லைன்னு சொல்ல முடியலை, இது எப்படின்னே புரிய மாட்டேங்குது, விளக்க முடியலைன்னு இருப்பான். நல்லா புரிஞ்சு வச்சுன்னு உண்மையிலே இல்லைன்ட்டு போயிடும். துச்சா நல்லா படித்து புரிஞ்சாச்சுன்னா ஞானி என்ன பண்ணுவான், இல்லவே இல்லைப்பாம்பா, கண்ணு முன்னாடி பார்த்தாலும் இல்லை பார்க்காட்டாலும் இல்லை, அது இல்லவே இல்லை அப்படின்னா. புத்தியை பயன்படுத்தாதவர்களுக்கு மாயை சத்தியம், புத்தியை பயன்படுத்தியவர்களுக்கு அனிர்வஜனீயம். புத்தியை அதிகமாக பயன்படுத்திய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா இல்லவே இல்லை, துச்சா. இப்படி சொல்லி மாயையை பற்றி விசாரம் பண்ணார். பிறகு இந்த மாயையை பற்றி நிறையா குழப்பம் வரும். வேணா அந்த பகுதி பார்த்துக்கிறணும். அந்த பகுதியில் போய் இதை எடுத்து பார்த்தோம்னா மாயை 130 ஸ்லோகம் படித்தா புரியும். அதில் அதை எடுத்து பார்த்தாலே புரிஞ்சுக்கிறேன். பிறகு 153 187 வரைக்கும் ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வர லட்சுவம், சர்வஜன், அந்தர்யாமி, யோனி, இப்படியெல்லாம் சொல்லி ஈஸ்வரனுடைய உண்மை சுரூபம் எது, அவருக்கு இதெல்லாம் மாயோட சேரும் பொழுது இப்படியெல்லாம் வந்திருக்கு, சர்வசக்திமான் சர்வஜன்கிறதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அதை விளக்குனாரு. பிறகு 188லேருந்து 236 வரைக்கும் ஈஸ்வரனையும் பிரம்மனையும் எப்படி குழப்பியிருக்காங்கன்னு சொல்லி பிறகு அதில் ஈஸ்வர பிரம்மனையும் தனித்தனியாக விசாரம் பண்ணி இதுதான் ஈஸ்வரன் இதுதான் பிரம்மன் சொல்லி சொன்னார். ஆரம்பத்தில் கூடஸ்தனுக்கும் ஜீவனுக்கும் எப்படி வித்தியாசம் பார்த்தோமோ அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள வித்தியாசத்தெல்லாம் சொல்லி ரொம்ப அதிகமாக விளக்குனார். இதெல்லாம் வேற இடத்துல இந்த தத்துவத்தை நம்ம பார்க்கவே முடியாது. கடைசியாக பிரம்மன் அத்வைதம் 237லேருந்து 256 வரைக்கும் பிரம்ம சைதன்யம் அத்வைதம் என்ற கருத்து சொல்லப்பட்டது. இதில் வேறு சில கருத்துக்களும் வந்தது. இதெல்லாம் எனக்கு புரியலை, அத்வைதம் புரியலைன்னா மீண்டும் மீண்டும் அத்தியாசம் பண்ணி பிரம்மன் அத்வைதம்ங்கிற கருத்தை நிலைநாட்ட வேண்டும்னர். பிறகு 257லேருந்து 275 வரைக்கும் ஜீவன் முக்தி விசாரம். இதில் ஜீவன் முக்தினா என்னன்னா கிரந்தியிலிருந்து விடுதலை, இந்த அத்தியாசத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை தான் ஜீவன் முக்தி.
அதில் இருந்துக்கிட்டு இருந்தால் பிறகு முடிச்சு அவுத்தாச்சுன்னா திருப்பி முடிச்சு போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அறியாமைங்கிற முடிச்சை அவிழ்க்கிறது தான் முக்தி அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு 3 சாதனைகள் 276 டு 286 வரைக்கும் வைராக்கியம், ஞானம், உபரம என்ற சாதனையை சொல்லி மீண்டும் ஜீவன் முக்தியை பற்றி சொன்னார். ஜீவன் முக்தினா என்னன்னு சொல்லி 89-90 பிறகு சித்திர உதாரணத்தை சொல்லி பலனை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்து விட்டார். இது சித்திர தீப பிரகரணம். அந்த பகவான் அருளால் இந்த அத்தியாயத்தை நம்ம அழகாக நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த அத்தியாயம் சித்திர தீபத்துக்கு அடுத்தது திருப்தி தீப பிரகரணம். இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி சொல்கிறேன். இந்த பஞ்சதசிங்கிற 15 அத்தியாயம் திருப்பி மீண்டும் சொல்லவே இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷன். அடுத்த கிளாஸ் நீங்கள் வரணும்ல, போதும் 6ஆவது அத்தியாயம் படிச்சுட்டு இப்படி நின்றுட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? 15 பஞ்சதசி அத்தியாயம் முக்கியமான அத்தியாயம். வேதாந்தத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஞ்சதசின்னு சொல்லுவாங்க. வடக்கையெல்லாம் போனால் வேதாந்தம் படிச்சிருக்காரு, என்னென்ன படிச்சுன்னு கேட்பாங்களாம். நான் பகவத்கீதை படிச்சிட்டேன், பிரம்மசூத்திரம் படிச்சிட்டேன், சங்கரில் 10 உபனிஷத் படிச்சுட்டேன்னு சொன்னால் பஞ்சதசி படித்தான்னு கேள்வி வைப்பாங்களாம். படிக்கல, நீ வேதாந்தம் படிக்கல போ அப்படின்றாங்க. படிக்கலைன்னு சொன்னால் நீ வேதாந்தம் அந்த அளவுக்கு இந்த பஞ்சதசிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கஷ்டமான சப்ஜெக்ட் தான், ஆனால் நீங்களாம் பிரில்லியண்ட்டாக இருக்கிறனால புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், எனக்கு புரியுது. இந்த 15ல் சில பேர் படிக்க முடியலைன்னா 7வது அத்தியாயமாவது படிங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்போ எதுக்கு சாமி 6 அத்தியாயம் எடுத்து எங்களை பாடாப்படுத்துனீங்க, 7வது அத்தியாயம் முதல்ல எடுத்துருக்கலாம்ல அப்படி கூட சொல்லலாம். இருந்தாலும் சாமி இப்போ ஆரம்பத்தில் பொதுவாக அப்படித்தான் சொன்னேன். சாமி 7வது அத்தியாயத்தை எடுத்துட்டான்னு கேட்டேன். பஞ்சதசி எடுக்க சொன்னார் எங்கள் தேனியில். முதல்ல இருந்து எடுங்கன்ட்டார், வரிசையாக போட்டுட்டார். பிறகுதான் முதல்ல இருந்து அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ அந்த முக்கியமான தலைப்பு 7வது அத்தியாயம் வருது. இதுவும் இந்த 6வது அத்தியாயம் தான் ரொம்ப முக்கியம். 6வது அத்தியாயம் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் 7. 2 தான் பெருசு. இதில் 290, அதில் 297 நினைக்கிறேன். அதில் 6வது அத்தியாயம் 7வது அத்தியாயம் சித்திர தீப திருப்தி தீப பிரகரணம். நம்மளாம் உலகத்தில் எதுக்கு எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? திருப்தியாக வாழணும்னு நினைக்கிறோம். அந்த திருப்தியை உபனிஷத் மந்திரத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரே மந்திரம், அந்த ஒரு மந்திரத்துக்கு இந்த 290 ஸ்லோகம் சொல்கிறான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் 60 ஸ்லோகம் 70 ஸ்லோகம் சொல்லி அக்கு வேற ஆணி வேற பிரித்து பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு விளக்கி அழகாக சொல்ல போகிறாரு. நம்ம அதை ரெகுலராக தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸ் கேட்க முயற்சி பண்ணலாம். நானும் சொல்கிறதுக்கு பகவான் அருள் இருந்தால் முயற்சி பண்ணுறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.